உங்களே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சண்டே எப்படி போணுச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை, எல்லாரும் லேசியாக இருப்பீங்களே, டக்கு டக்குன்னு வேலை பார்த்துட்டு அவங்கவுங்க ஆஃபீஸுக்கு போகிறவங்க போயிருப்பீங்க, ஸ்கூல் அனுப்பி பசங்களை விட்டுருப்பீங்க. அப்புறம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் சமையல் வேலை தான். இப்போ ஸ்கூல் அனுப்பி விட்டு எங்களுக்கு சமையல் வேலை இருக்குது பாருங்கள். இப்போ சாதம் வச்சுருக்கேன், தயிர் சாதம் தான் கிளறிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். இன்னும் பாத்திரம் தேய்க்கணும். ஒரு சின்னதாக விலாக் எடுக்கலான்னு பார்த்தேன். எப்படி இருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் உருப்படியாக நான் பண்ணினதுன்னு பார்த்தா நகை சீட்டு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஆனால் வந்து எவ்வளோன்னு நான் காட்டலை, ஏன்னா காட்டக்கூடாதுன்னு என் வீட்டுக்கார் சொன்னார். அதனால் நகை சீட்டை மட்டும் காட்டுறேன். நான் நகை எடுத்த பிறகு இந்த வருஷம் எண்டில் காட்டுறேன் உங்கள்கிட்ட. இப்போ தான் ஃபஸ்ட்டு சீட்டு நேற்று தான் கட்டிட்டு வந்தேன். அதேமாரி நீங்களும் கொஞ்சம் செருக சேர்த்து வச்சு புது நகை எடுக்கிறதுக்கு நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். வாங்க வீட்டில் உள்ள பொருளெல்லாம் சுற்றி காட்டுறேன். இங்கே ஒன்றும் அவ்வளோதான் பெருசாக இல்லை. இதுதான் சாமி ரூம் பாருங்கள். முருகர் பெருமான் தெரியுறாரா, சாமி ரூமு பாருங்கள். ஃபோட்டோ தான் எங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோவாக இருக்கும் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு இது என் பொண்ணு வந்து பிறந்தப்போ 3 மாதத்தில் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் இது பாருங்கள், மேலே இந்த கபோர்டு மாதிரி செஞ்சு அவரை மாட்டி வச்சுருக்காரு. இங்கே டிவி நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே ஏசி பாருங்கள். இங்கே ஃப்ரிட்ஜு வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜில் பாருங்கள் ஒரு பொருளுமே இருக்காது, ஆனால் அது பேர் ஃப்ரிட்ஜு. நேற்று போய் காயெல்லாம் வாங்கலான்னு பார்த்தோம், அப்புறம் இன்றைக்கி போகலான்ட்டார் பாருங்கள். சாமந்தி சாமிக்கு வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் ராகி சேமியா, ராகி ஐட்டம். அப்புறம் மாவு இருக்குது பாருங்கள், மாவு பாக்கெட். வீட்டில் அரைக்கிறது தீந்துடுச்சு, அதனால் மாவு பாக்கெட்டு. கொஞ்சோண்டு பால்கோவா தின்னுட்டு என் பையன் எப்படி வச்சுருக்கான் பாருங்கள்.